நான் வந்து ஆல்டோ கார் அவ்வளோதான். உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமாக இருக்கும், எனக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கம்மியாக இருக்கும். உங்களுடைய இன்கம் வச்சு தான் உங்களுக்கு நாங்கள் சம் அஷ்யூர்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது என்ன டிஃபரன்ஸ்? அது யங்ஸ்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிங்க. என்னோட ப்ரீமியம் வந்து நான் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நான் கட்டுறேன் அப்படிங்கும்போது அந்த கிளைம் வந்து எடுத்துப்பாங்க. எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன்னு கேட்டால் ஒத்துக்குவோமா? ஏன்னா ஒரு ஆன்லைனில் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன அந்த இந்த ஃபோன் காலில் என்ன பேசுகிறாங்களோ அது மட்டும்தான். பட் நீங்கள் ஒரு ஆஃப்லைனில் வாங்குறீங்கன்னா நீங்கள் 1-to-1 நீங்களும் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளான்ஸ் எடுத்துக்கலாம். வணக்கம் ஈரோடு, இது வாய்ஸ் ஆஃப் ஈரோடு வழங்கும் வாய்ஸ் ஆஃப் ஈரோடு டாக்ஸ். இன்சூரன்ஸ் பற்றி நிறைய பேர் வந்து நிறைய மித்ஸ் வந்து கேட்குறாங்க. இன்சூரன்ஸ் வந்து ரியலி ஹெல்ப் பண்ணுதா, இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஸ்கேமா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம ஷோவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய பேருக்கு வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இதை பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஷோவில் வந்து நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சார். இப்போ வந்து எல்லா செக்டர்ஸ்லையுமே வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எல்லா செக்டர்ஸ்லையுமே வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க சார்? இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி காஸ்ட் ஆஃப் த லிவிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறுற மாதிரியே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு தகுந்த மாதிரியும் மாறுது. இப்போ ஒரு சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டலில் 10,000 ஆகக்கூடிய ஒரு செலவு நல்ல ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா 20,000 செலவாகும். ஸோ அது வந்து ஹாஸ்பிட்டலும் ப்ளஸ் எக்யூப்மெண்ட்டு அவங்களுடைய அட்மாஸ்பியருக்காக தான் இந்த மாதிரி பில்டிங் வருது. இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நோ கிளைம் போனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன சார்? மேடம், நோ கிளைம் போனஸ் அப்படிங்கிறது நீங்கள் கடந்த ஒரு வருஷம் எடுத்திருப்பீங்க, அந்த வருஷம் வந்து எந்த ஒரு கிளைமுக்கும் போகலை அப்படின்னா டிபெண்ட் ஆன் த கம்பெனியை பொறுத்து 10%லேருந்து 100% வரைக்கும் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நீங்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துருக்கிறீங்க, நீங்கள் இந்த வருஷம் கிளைமுக்கே போகலை, நெக்ஸ்ட்டு நீங்கள் ரினியூல் பண்ணும்போது என்ன ஆகுன்னா 100% உங்களுக்கு நீங்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு தான் பேமெண்ட் பண்ணுவீங்க. பட் நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி நோ கிளைம் போனஸ் கொடுத்துருவாங்க. கேரி ஃபார்வேர்டு அப்படிங்கிறது ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் அந்த கேரி ஃபார்வர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் நாங்களும் இருக்கிறோம். என்னென்னா உங்களுக்கு டோட்டலாக உங்களுடைய பேலன்ஸ் அந்த இயரில் என்ன இருக்கோ அந்த இயர் அப்படியே மாற்றிக்குவாங்க. ஸோ இதனால் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் வந்து அனுபவிப்பாங்க சார்? கேரி ஃபார்வர்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து சம்மஸ்ட் வச்சுருக்கிறீங்க, ஒரு கிளைமுக்காக நீங்கள் உள்ளுக்குள்ளே போகிறீங்க, ஒரு 4 லட்சம் ரூபா ஆயிடுச்சு. கம்பெனி என்ன பண்ணுறான்னா உடனடியாக 10 லட்சம் ரூபாய் மட்டும் ரீஸ்டோர் பண்ணுறான். ஓகேங்களா? பேலன்ஸ் முதலே ஒரு 6 லட்சம் ரூபா இருக்கும், எகைன் ஒரு 10 லட்சம் ரூபாய் ரீஸ்டோர் பண்ணியிருப்பான். டோட்டலாக நீங்கள் செகண்ட் கிளைம் போகிற அப்படின்னு தான் 16 லட்சம் ரூபா வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் செகண்ட் கிளைமுக்கே போகலை, அந்த இயர் முடியுது அப்படின்னா அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு அந்த 16 லட்சம் ரூபாயும் கொண்டு போயிடுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு அந்த பேசிக் செமஸ்டர் இருக்கிற அந்த 10 லட்சம் ரூபாய் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் 26 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு அந்த பிளானில் இருக்கும். இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுலேயே வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொன்னீங்க, கேஷ்லெஸ் கிளைம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன சார்? மேடம், ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ என்னுடைய நெட்வொர்க் இல்லாத ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு கம்பெனியும் ஹாஸ்பிட்டலில் டைப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், முழு அமௌண்ட்டும் நம்ம கட்டிடணும். டோட்டல் பில்லை வாங்கிட்டு வந்து கம்பெனிக்கு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ரிட்டன் நம்மளுக்கு கேஷ் கொடுப்பாங்க. அதுதான் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுங்க. கேஷ்லெஸ் அப்படிங்கிறது இப்போ நிறையா ஹாஸ்பிட்டல் கேஷ்லெஸ் இருக்குது. நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் அட்மிட் ஆகுறீங்கன்னா உடனடியாக அப்ரூவ் போடுவீங்க, கம்பெனி அப்ரூவ் கொடுப்பாங்க. நீங்கள் வெளியே வரும்போது ₹1 கூட கட்டாமல் நீங்கள் வெளியே வர முடியும். ஓகே. இப்போது நிறைய பேருக்கு வந்து இப்போது இன்சூரன்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. இப்போ ஆன்லைன்லேயே வாங்குறாங்க, இல்லைனா ஆஃப்லைனில் வாங்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? மேடம், ஆன்லைனில் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன அந்த இங்கே ஃபோன் காலில் என்ன பேசுகிறாங்களோ அது மட்டும்தான். பட் நீங்கள் ஒரு ஆஃப்லைனில் வாங்குறீங்கன்னா நீங்கள் 1-to-1 இப்போ நீங்களும் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க பிளான்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேஷ்லெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கிளைம்ஸாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு 10 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, நான் கிரிட்டிக்கல் ஐசியூவில் வந்து அட்மிட் ஆயிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த கிரிட்டிக்கல் ஐசியூக்கே 10 லட்சம் வந்து சரியாக போச்சு. இன்னும் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து இன்னுமே நிறைய செலவாகும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரியான கிளைம்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சார்? அந்த மாதிரி கிளைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் 10 லட்சம் ரூபா வரைக்கும் மட்டும்தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய லிமிட் 10 லட்சம் தான், மேக்ஸிமம் லிமிட் 10 லட்சம் தான். நாங்கள் இதுக்கு அட்வைசபிள் என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 30,000 ரூபாய் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் கட்டுறீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 90 lakhsக்கு டாப் அப்னு சொல்லுவோம். அந்த டாப் அப் பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 3,000-4,000 தான் வரும். ஸோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டாப் அப் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அப்படி போய்க்கலாம். இப்போ அதுவுமே தேவையில்லை, அன்லிமிட்டெடு வந்துருச்சு. இனிமேல் பேசிக் செமஸ்டர் அப்படிங்கிற வேடே இல்லாமல் பிளான்ஸ் இப்போ இருக்குது. ஓகே. இப்போ வந்து நான் இப்போது 10 lakhs பாலிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா
நான் அந்த அன்லிமிட்டட் பேக்கேஜ் வந்து அப்பவே வந்து கிளைம் பண்ணிக்கலாமா? இது இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணுமா சார்? எப்படி? மேடம் இது வந்து போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். என்னென்னா இப்போ நீங்கள் ஏர்டெல் சிம்லேருந்து ஜியோவுக்கு மாறுறதோ, ஜியோலேருந்து ஏர்டெலுக்கு மாறுற மாதிரியோ, நீங்கள் எந்த கம்பெனியில் இருந்தாலும் அந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் மாறிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க, அந்த கம்பெனிலேருந்து அன்லிமிட்டட் கம்பெனிக்கு மாறணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போர்ட்டபிள் பண்ணிக்கலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த இடத்துலையும் கட்டாது. எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் வெயிட்டிங் பீரியட் கட்டாகவே ஆகாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எஸ் கம்பெனியில் இருக்கிறீங்க, அங்கிருந்து ஒரு என் கம்பெனிக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் எஸ் கம்பெனிலேருந்து 10 வருஷமாக பாலிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா என் கம்பெனிக்கு வரும்போது அந்த 10 வருஷோடைய வெயிட்டிங் பீரியடையும் நாங்கள் எடுத்துக்குவோம். நீங்கள் என் கம்பெனிலேயே 10 வருஷமாக இருந்த மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணிக்குவோம். ஸோ வந்து உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட்லாம் எந்த இடத்துலையும் பாதிப்பு வராது. இது கிளைம்ஸ்லாம் எந்த ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு டோட்டல் வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் போயிடும். ஸோ இதுலேயே வந்து இன்டர்னல் மைக்ரேஷன் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து இருக்கிற கம்பெனிலேயே எது பெட்டராக இருக்கோ அதில் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதுவுமே பாசிபிளா சார்? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆறுன்னு ஒரு பிளானில் இருக்கிறேன், அதுலேருந்து R.2 ஒர்க் போகணும் அப்படின்னா கம்பெனி எப்போ மைக்ரேஷனுக்கு அலோவ் பண்ணுறானோ அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கலாம். ஏன்னா புது பாலிசி வர அப்கிரேஷன் வர நம்ம மாறிட்டு போகிறதும் நம்மளுக்கும் நல்லது. இப்போ ஒரு சிலர்லாம் வந்து 2 பாலிசி 3 பாலிசி அந்த மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது எனக்கு அந்த 3-4 பாலிசிஸுமே வந்து ஹெல்ப் பண்ணுமா? இல்லை இதை எப்படி சார் இதை போர்ட்டபிள் பண்ணிக்கலாமா? இல்லை எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? வாய்ப்பே இல்லைங்க மேடம். ஒரு பாலிசியில் ஒரு டைம் மட்டும் தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். சரிங்களா? ஒரே டாக்குமெண்ட்டை எல்லா பக்கமும் கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நான் ஒரு 3 கம்பெனியில் வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 3 கம்பெனியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபா பில் ஆகுது. 3 கம்பெனியில் நான் கொடுத்து பேமெண்ட் வாங்கிட்டு எனக்கு அவ்வளோ 9 லட்சம் ரூபா ஆயிரும். அதெல்லாம் அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க. அது கிரிமினல் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி பாலிசிஸ் நிறைய வச்சுருக்கவங்க வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போர்ட்டபிளோ இல்லை வந்து இன்டர்னல் மைக்ரேஷனோ அந்த மாதிரி ஏதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். எது பெட்டர் ஆப்ஷனாக இருக்குமோ, எது பெட்டர் பிளானாக இருக்குமோ அந்த மாதிரி மைக்ரேஷன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா போர்ட்டபிள் வேறு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஈஸியாக மாறிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே இன்சூரன்ஸ் கவர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ப்ரீமியம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது இப்போ வயசானவங்களும் இருப்பாங்க. இப்போ எங்கள் ஏஜ்லேயே நம்ம போடுறோம் அப்படின்னா ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ அவங்களுக்கும் சேர்த்து போடுறோம் அப்படின்னா ப்ரீமியம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் பீரியடில் வந்து எப்படி நம்ம பாலிசிஸ் எடுக்கலாம் சார்? நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபேமிலி பேக்கேஜ் எடுக்கும்போது நீங்கள் வந்து ப்ரீமியம் சைஸ் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன் எங்கே இருக்குது, ஏன் வந்து ப்ரீமியம் லெஸ் ஆகும், ஏஜ் ஆனவங்களுக்கு ஏன் அதிகமாக கொடுக்குறான்னா எங்கே இருக்குது ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஏஜ் ஆனவங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அதுக்கு இந்த மாதிரி அவங்க ப்ரீமியம் கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து கவரேஜ் கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக ப்ரீமியம் அதிகமாக தான் வரும். பட் என்னென்னா இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 லட்சம் 5 லட்சம் செலவாகிற டைமில் நம்மளோட டோட்டல் சேவிங்ஸாக அடிச்சுட்டு போயிடும். பட் ஒரே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 40,000 ப்ரீமியம் கட்டினா கூட, ஹையர் ப்ரீமியம்னா ஒரு 40,000 கட்டினா கூட உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா மிச்சமாகும் போது நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பர்சனல் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டீங்க, வேறு வழி இல்லை, ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை, 5 லட்சம் ரூபாய்க்கு பிஎல் எடுக்கிறீங்க அப்படின்னா மாதம் 20,000 இஎம்ஐ கட்டுவீங்களா? இங்கே 40,000 கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் 5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருவாங்களே. இப்போ நிறைய பேர் வந்து இப்போது ஜாபுக்கே போகிறாங்க அப்படிங்கும்போது கம்பெனிலேயே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடிஷ்னலாக நான் வெளியே எடுக்கணுமா அப்படின்னாலாம் யோசிப்பாங்க. ஸோ எது பெட்டர் சார்? கம்பெனியில் இருக்கிற அந்த இன்சூரன்ஸே போதுமா, இல்லை வெளியே வந்து இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லதா? அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டுங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இன்ஃபோசிஸ் லாஸ்ட்டாக வந்து ஒரு 1.5 லட்சம் பேர்த்து வெளியே தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புனாங்க. அவங்க எல்லாத்துக்கும் கம்பெனியில் இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு 30 வயசில் நீங்கள் உள்ளுக்கு 28 வயசில் நீங்கள் உள்ளுக்குள்ளே போகிறீங்க, ஒரு 35 வயசு 40 வயசு உங்களை வெளியே தள்ளுறாங்க. கம்பெனிலேருந்து நீங்கள் வெளியே வரீங்க அப்படிங்கும்போது 40 வயசும் போது உங்களுக்கு சுகரு ப்ரெஷரு வேறு ஏதாச்சும் நோய்கள் வந்திருக்கலாம் இல்லையா? அப்போ நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறக்கு வந்தீங்கன்னா நான் வேண்டான்ட்டுருவேன். உனக்கு நோய் இருக்குது நான் கொடுக்கலேன்னுப்பேன். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்பெனிலேருந்து நம்ம எப்போ வெளியே வந்தாலும் அந்த டைம் நம்ம எடுக்க முடியாது. ரெண்டாவது இந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் சைமல்டேனியஸாக எனக்கு பர்சனலாக ஒரு பாலிசி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கிற வரைக்கும் கம்பெனியோடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே நான் யூஸ் பண்ணாமல் இருக்கிற சமயத்தில் எனக்கு நோ கிளைம் போனஸ் கிடைக்கும். ப்ரீமியம் வந்து சுவிட்ச் ஓவர் அதிகமாக ஆகாது. சேம் ப்ரீமியம் நான் கட்டுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது. அந்த மாதிரி வரும்போது இன்கேஸ் அந்த கம்பெனிலேருந்து நான் வெளியே வர ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது எனக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு போயிடும். இல்லை கம்பெனியில் இருந்தும் வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் தேடி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு தான் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பொதுவாக வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம் சார்? லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், 3மே வந்து நம்ம பேசியிருக்கோம். எது பெட்டர் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? ஆக்சுவலாக ஒரு ஆளுக்கு வந்து முக்கியமான தேவைகள் 2 பிளான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய இடத்த எக்கனாமிக்கல் ரீதியாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடியது தான் டேர்ம் இன்சூரன்ஸ். இப்போது நிறைய டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நான் இருக்கும்போதுமே அனுபவிக்கிற மாதிரி இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனாலும் நான் இல்லாத சமயத்தில் என்னுடைய இன்கம்மை
ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி என்னுடைய குடும்பத்தை பொருளாதார ரீதியாக பாதுகாக்கக்கூடிய இன்சூரன்ஸ் இருக்குது. ஓகே. இது ஒன்றும் கம்பல்சரியாக வேணுங்க ஒவ்வொருத்தருக்கும். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 5-6 வருஷம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு வருவோம். நம்ம திடீர்னு ஒரு சின்ன ஒரு நோய், ஒரு கேன்சர், இல்லை ஒரு ஆக்சிடெண்ட், இந்த மாதிரி டைமில் டோட்டலாக நம்மளுடைய டோட்டல் சேவிங்ஸை அழிக்கிறத மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பூர்வீக சொத்தையும் அழிக்கிற மாதிரி நாங்கள் நிறைய பேர்த்த கண்ணில் பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆளுக்கு ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பல்சரியாக வேணுங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் ஏன் இன்சூரன்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது மெயின் ரீசனே வந்து அந்த ப்ரீமியம் தான். இப்போ நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வந்து இஎம்ஐ ப்ரொவைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குது சார்? இப்போ நீங்கள் வந்து இஎம்ஐ கொடுக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நிறையா வந்துருச்சுங்க. நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராப்பராக இஎம்ஐ பே பண்ணுற முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் அது. ஓகே. இது வந்து ரீசெண்டாக வந்த ஒரு ஸ்கீமா இல்லை முதல்ல இருந்தே இந்த இஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கா சார்? இஎம்ஐ அப்படிங்கிறது லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸாக தான் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ எல்லா கம்பெனியும் கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குது சார்? இப்போது நாங்கள் எல்லாமே இஎம்ஐயில் தான் போயிட்டுருக்குறோங்க. 2 வருஷம் 3 வருஷம் ஒட்டுக்க பாலிசி எடுத்துக்குவோம், இஎம்ஐ கட்டிக்குவோம். எங்களுக்கு என்ன ஒட்டுக்க ஒரு 60,000 70,000 கட்டுறக்கு அதெல்லாம் நாங்கள் மாதம் 5,000 6,000 சொல்லி பேமெண்ட் பண்ணிட்டு போகிறோம். எங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அதில் வந்து ஏதாவது டெட்லைன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா சார்? இப்போ வந்து ப்ரீமியம் டேட் இந்த டேட்குள்ளே கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குமா? இல்லை, நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கணுமோ அதே மாதிரி தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரீமியம்ஸை வந்து கட்ட தவறிடுறோம் அப்படிங்க பார்க்கும்பொழுது இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சியான ஒரு விஷயம் வருது. ஸோ என்னோட ப்ரீமியம் வந்து நான் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமர்ஜென்சி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நான் கட்டுறேன் அப்படிங்கும்போது அந்த கிளைம் வந்து எடுத்துப்பாங்க சார்? கண்டிப்பாக முடியாதுங்க. நீங்கள் எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன்னு கேட்டால் ஒத்துக்குவோமா? ஏன்னா ஒரு 5 இயர்ஸாக நம்ம கண்டினியூஸாக கட்டிக்கிட்டே இருக்கோம். ஒரு ப்ரீமியம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறோம், ஏதோ ஒரு மறந்துட்டோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது கிளைம் பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது சார்? இதனால தான் வந்து இன்சூரன்ஸ் வந்து போடணுமா அப்படின்னே யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நீங்கள் வந்து மக்களுக்கு எப்படி புரிய வைப்பீங்க இதை? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ இஎம்ஐ நீங்கள் ப்ராப்பராக கட்டுவீங்க அப்படின்னா மட்டும் இஎம்ஐக்கு போங்க. இல்லை நான் வேறு கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இயர்லி பேமெண்ட் பண்ணிடுங்க. இயர்லி ஒன்ஸ் ஏதோ ஒன்று பண்ணி கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட ஏஜ் மட்டும் ஒரு குறிப்பிட்ட பீரியட் மட்டும் கட்டினா போதும். 10 வருஷம் 12 வருஷத்தோட கட்டிடலாம். நீங்கள் அதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 100 இயர்ஸ் வரைக்கும் கூட கவரேஜ் கொடுக்கக்கூடிய பிளான்ஸ் இருக்குது. பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இயர் ஆன் இயர் நீங்கள் எப்படி கார் பைக்கெலாம் ரினியூல் பண்ணுறீங்களோ அது மாதிரி ரினியூல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷம் பே பண்ணிட்டீங்க, 6 வருஷம் பே பண்ணலைன்னா உங்களுடைய பாலிசி லேப்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் கம்பெனி வந்து உங்களுக்கு ரினியூலுக்கு ஆப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் எகைன் சூரி புரோட்டா ஆரம்பிச்சது தான். எல்லா கோட்டைகளையும் முதல்ல நான் புரோட்டா சாப்பிட்றேன், அதுதான் நடக்கும். ஸோ இப்போ வந்து இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில கேட்டகரிஸ் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேன்சர் வந்தவங்களுக்கோ இல்லை இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி இருக்கவங்களுக்கோ வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. யாரெல்லாம் வந்து எலிஜிபிளே இல்லை சார் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும்? மேடம், யாருக்கெல்லாம் வந்து லைஃப் த்ரெட்னிங் ஒரு நோய் இருக்குதோ அவங்க யாருக்குமே எலிஜிபிள் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஹெல்த் ஆகட்டும், லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்க அப்படிங்கிற சமயத்தில் ஒரு எக்ஸன் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு வந்து கேன்சர் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஃபேமிலி ப்ரொடெக்ட் பண்ணுறக்கா ஒரு 1 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாரு அப்படின்னா கம்பெனி கொடுத்தனே ஒரு 4வது மாதத்தில் இறந்துருவார், 5வது மாதத்தில் இறக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பிரீமியம் ஒரு 30,000 40,000 தான் கட்டியிருப்பார். பட் கம்பெனி எவ்வளோ கொடுக்கணும்? 1 crore கொடுத்தாகணும். ஸோ அதனால் வந்து கம்பெனி வந்து நிச்சயமாக அதை கொடுக்காதுங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பதிலாக அவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் போகலாமா, இல்லை இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஹெல்த் இன்சூரன்ஸில் கூட நீங்கள் ஒரு ஸ்டெட்டு வச்சுருந்தா கூட பாலிசி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் உங்களுக்கு வேறாச்சும் த்ரெட்னிங் இல்னஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களை தரவாக மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ எந்த ஒரு மெடிக்கல் ரீசன்ஸும் இல்லாமல் இருந்தால் தான் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கே எலிஜிபிள் அப்படின்னு சொல்ல வரீங்களா? டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் டே ஃபஸ்ட்லேருந்தே கவருங்க மேடம். இப்போ நான் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுத்துருக்கிறேன்னா 2 கோடி ரூபாய்க்கு நான் பாலிசி எனக்கு இன்சூரன்ஸ் ஆன முதல் நாள்லேருந்தே கவர் ஆகும். ஓகேங்களா? நான் இன்னொரு 3-6 மாதத்தில் இறந்துருவேன்னு தெரிஞ்சுன்னா 2 கோடிக்கு இல்லைனால 20 கோடிக்கு எடுத்து வைப்பேன் இல்லைங்களா? அப்போ நான் ப்ரீமியம் கம்மியாக தான் கட்டுவேன். பட் கம்பெனி கொடுக்கணும் இல்லையா? அதனால் நிச்சயமாக அந்த கம்பெனி அதை அலோவ் பண்ணாதுங்க. ஓகே. இப்போ நிறைய குழந்தைங்க வந்து இப்போ ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸாக இருக்காங்க, டிசேபிள்டாக பிறக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ மெட்டர்னிட்டி கவர் எடுக்கிறோம் அப்படின்னா அதை கிளைம் பண்ண முடியுமா, இல்லை இவங்களுமே அந்த கேட்டகரியில் வர மாட்டாங்களா சார்? இல்லை, அந்த மாதிரி மெட்டர்னிட்டி கவரில் எடுக்கும்போது ஒரு ஸ்பெஷல் சைல்டாக போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு நிச்சயமாக கவர் கொடுப்பாங்க கம்பெனி. ஸோ மெடிக்கலி ரிஸ்க்காக இருக்க மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். நீங்கள் உங்களுக்கு எங்கள் கம்பெனிக்கு உள்ளுக்குள்ளே வரக்கு முன்னால் உங்களுக்கு நோய் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் கொடுக்க மாட்டோம். எங்கள் கம்பெனிக்கு உள்ளுக்குள்ள வந்துட்டீங்க, நாங்கள் சொல்லக்கூடிய வெயிட்டிங் பீரியடெல்லாம் கிராஸ் ஆகிட்டீங்க,
அப்படிங்கிற சமயத்தில் நிச்சயமாக நாங்கள் வந்து உங்களை பார்த்துக்குவோம். ஓகே. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியடுன்னு ஒன்று சொல்கிறீங்களா சார்? ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு டிசீசஸ் வருது அப்படிங்கும்பொழுது இப்போ அதை எப்படி கிளைம் பண்ணுறது? இப்போ ஆல்ரெடி இல்லை நம்மளுக்கு பாலிசி எடுத்ததுக்கப்புறம் அந்த வெயிட்டிங் பீரியட்னு சொல்கிறீங்க, ஒரு 9 மந்த்ஸ் அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் எனக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வருது, நான் அதை டயக்னோஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்பொழுது நான் கிளைம் எதிர்பார்க்கலாமா, பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லைனா கண்புரை நீக்குதல் இதுக்கெல்லாம் 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்குங்க. நம்ம பாலிசி போட்டுவிட்டோம், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நீல் பெயின் ரொம்ப அதிகமாகுது, ஹாஸ்பிட்டல் போகிறவர் வந்து மூட்டு மாற்று பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா நிச்சயமாக கம்பெனி கிளைம் கொடுக்காது. 2 வருஷம் வெயிட்டிங் பண்ணால் 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் தான். அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், நீங்கள் யங் ஏஜாக இருக்கும்போதே பாலிசி எடுத்துக்குங்க, அந்த வெயிட்டிங் பீரியட்லாம் ஈஸியாக பாஸ் ஆகி வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து இது பார்க்குறாங்க அப்படிங்கும்பொழுது இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? யங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஆரோக்கியமாக தானே இருக்கிறேன், எனக்கு எந்த நோயும் கிடையாது, நான் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், நான் வந்து டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணுறேன், இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க எங்ககிட்டயே, எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் ஆகாது, பட் ரோடு ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கலாமா? நீங்கள் கரெக்டாக போனாலும் ஆப்போசிட்டில் வர வந்து அடிச்சிட்டானா செலவு யாருக்கு? நம்மளுக்கு தான். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட்டு. சார் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கிளைம் அப்படின்னு ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது சார்? கிளைம் அப்படிங்கிறது வந்து 2 வகையாக நடக்குதுங்க. ஒன்று வந்து தேர்ட் பார்ட்டி கிளைம் ப்ராசஸ், இன்னொன்று வந்து கம்பெனியோட இண்டிவிஜுவல் கிளைம் ப்ராசஸ். இது ரெண்டுமே கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து இங்கே வந்து ரொம்ப வந்து டெப்த்தாகவும் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் வந்து நிறைய ரெஜெக்ஷன்ஸ் வரும். ஏன்னா அவனுக்கு அந்த கம்பெனியோடைய க்ரோத் பற்றி கவலை இல்லை. பட் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனியோடைய வெண்டாரே அவங்களே கிளைம் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் அவங்களுக்கு ரீட்டைன் ஆகிட்டே இருக்கணும். அது இல்லாமல் அந்த கம்பெனியோடைய க்ரோத்தையும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ வந்து கம்பெனியில் வந்து எந்த கம்பெனி வந்து இண்டிவிஜுவலாக வந்து கிளைம் ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிக்கு போகிறது பெட்டராக இருக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து உண்மையா சார்? இல்லை, அது வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டே நீங்கள் பாலிசி எடுக்கும்போது உங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்குதுன்னு உண்மையை சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளைம் 99% ரிஜெக்ட் ஆகாது. அதை மீறி ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த வெயிட்டிங் பீரியடில் வச்சுருந்தா மட்டும்தான் ரிஜெக்ட் ஆகிடும், மற்றபடி எந்த ஒரு ரிஜெக்ஷனும் வராதுங்க. இதில் வெயிட்டிங் பீரியட் மட்டும்தான் ரீசனா இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்க முடியுமா சார்? வெயிட்டிங் பீரியட் மட்டும்தான். மோஸ்ட் ஆஃப் த கிளைம் ரிஜெக்ஷன் வந்து வெயிட்டிங் பீரியட் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி வேறு எந்த இது இருக்காதுங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம பாலிசி இப்போ எடுக்கும் போதே எல்லாத்தையும் சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் ரிஜெக்ஷன் ஆகாது. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டார்டிங் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு 20,000 25,000 இல்லை 30,000க்கே ஒரு ஜாபுக்கு போகிறாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பிளான் அப்படிங்கிறது வந்து அவங்க எப்படி எடுத்துக்கணும் சார்? எப்படி இதுக்குள்ளே என்டர் ஆகணும்? இன்சூரன்ஸ் வந்து ஃபினான்சியல் பிளானிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் பண்ணுங்க உங்களுக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எங்கே வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதில் வந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணி ஆகணும் இல்லைங்களா? பட் வந்து இன்சூரன்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ரிட்டர்ன்ஸுக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸுக்கு டேக்ஸுங்க. இதே வந்து ஒரு ரிஸ்க் ஆகி உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வருது அப்படின்னா 10-10 சொல்லுவோம் நாங்கள். அதில் பிரகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0% டேக்ஸ்லேயும் உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஸோ நீங்கள் வந்து எங்கே இருக்கிறீங்க, இன்கம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பிளான் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடு அப்படின்னு பார்க்கும்பொழுது எஸ்ஐபியில் போட்டால் நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்சூரன்ஸில் அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அது போடவே மாட்டாங்க. ஸோ எஸ்ஐபி பெட்டரா இல்லை இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து பெட்டரா சார்? நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு? யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையா பேர் வந்து ஆன்லைனில் பார்க்குறாங்க, எங்கே பார்த்தாலும் ஒரு சோசியல் மீடியாக்குள்ளுக்கு வந்துட்டாவே எஸ்ஐபி நீ 20 வருஷம் போடு 2 கோடி வரும் 3 கோடி வரும் இதை மட்டும் தான் சொல்கிறாங்களோ இல்லையா? அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு எஸ்ஐபி அட்வைஸரும் அட்வைஸ் பண்ணுறது இல்லைங்க. இப்போ எஸ்ஐபி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஓகே, நீங்கள் ஒரு 20 வருஷம் வந்து எஸ்ஐபி நீங்கள் மாதம் ஒரு 5,000 பே பண்ணணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு 1.5 கோடி 2 கோடி ரூபா வருது. இது கரெக்ட் பாயிண்ட். பட் நீங்கள் அந்த 20 வருஷம் நீங்கள் வந்து கரெக்டாக பே பண்ண முடியுமா? அந்த 20 வருஷமும் உங்களுக்கு ரிஸ்க் ஆகாமல் இருக்க முடியுமா? இதெல்லாம் ஆச்சுன்னா தானே உங்களுக்கு அங்கே அது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒரு 40 வயசில் அவர் ரிஸ்க் ஆகிடுறாரு. அப்போ அதில் என்ன க்ரோத் இருக்க போகுது? நீங்கள் அப்போ எஸ்ஐபி கேரக்டர் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாருன்னா, இல்லை அது 20 வருஷம் போட்டிருந்தா தான் அந்த க்ரோத் வந்திருக்கும், இப்போ இவ்வளோ தான் இருக்குதும்பாங்க. ரெண்டாவது நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரிட்டர்ன்ஸ் ஒரு அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற டேக்ஸ் பிரகாரம் 12.5% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். இதே நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1 வருஷம் பே பண்ணுறீங்க, 2 வருஷம் பே பண்ணுறீங்க, அன்ஃபார்ச்சுனேட் ஏதோ ஒன்று நடக்கும் சமயத்தில் உங்கள் ஃபேமிலிக்கு ஆட்டோமேட்டிக்காக 1 கோடியோ 2 கோடியோ போயிடும்.
இப்போது நீங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ஒரு கம்பெனி வந்து டேம் வித்து வெல்த் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் கொண்டு வந்துருக்குறாங்க. அது என்னென்னா, இன்கேஸ் உங்களுக்கு ரிஸ்க் ஆகிட்டாலும் 1 கோடி வந்துடும், இல்லை நீங்கள் லைஃப் லாங் கட்டிட்டு வர உங்களுடைய அமௌண்ட்லேருந்து ஒரு பார்ட் எடுத்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு க்ரோத் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அந்த க்ரோத்துலேருந்து எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் ஃப்ரீயும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளானை பார்த்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேமும் கவர் ஆயிரும், எஸ்ஐபியும் கவர் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் எஸ்ஐபி போடுறதுக்கு முன்னால் டேம் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். டேம் இல்லாதவங்க யாருமே எஸ்ஐபிக்கு போகாதீங்க. இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். ஸோ கடைசியாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம், இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க கவனிப்பாக தெரிஞ்சுக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும் சார், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நிறையா ஏடான் சர்வீஸில் நிறைய ரைடர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரைடர்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் சைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பேசிக் ரிஸ்க் கவர் 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு 20,000 ப்ரீமியம் வருது அப்படின்னா ஆக்சிடென்ட் டெத் பெனிஃபிட் ரைடர் அப்படின்னு ஒரு ரைடர் இருக்குது. அந்த ரைடருக்கு வெறும் 250 தான் ப்ரீமியம் வரும். அதுக்கு 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் கவர் எடுத்துட்டிங்கன்னா இன்கேஸ் உங்களுடைய ரிஸ்க் ரோடு சைடாக இருக்கும் சமயத்தில் உங்கள் நாமினிக்கு 2 கோடி ரூபா கிடைக்கும். ஒரு 250,000 1 கோடி ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரைடர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட் ரீசன். ரெண்டாவது, டேம் இன்சூரன்ஸில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, நான் 65 வயசுக்கு மேலே இருக்க மாட்டேன், 75 வயசுக்கு மேலே இருக்க மாட்டேன், எனக்கு 65 வயசு வரைக்கும் கவர் போதும், 75 வயசு வரைக்கும் கவர் போதும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கம்பெனி 100 வயசு வரைக்கும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு அதிகபட்சமாக என்ன கவரேஜ் எடுக்க முடியுமோ அந்த கவரேஜ் நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. அதிகபட்சமாக என்ன இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எந்த கம்பெனியில் போகிறீங்களோ அந்த கம்பெனியில் என்ன அதிகபட்ச கவரேஜ் ஆஃப் இயர்ஸ் கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் போய்க்கிறது நல்லது. ஏன்னா இதில் உங்களுக்கு எப்படி டேம் இன்சூரன்ஸில் எப்படி கவரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹெச்எல்வி, ஹியூமன் லைஃப் வேல்யூ. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் வேல்யூ இருக்கும். நீங்கள் மாதம் வந்து ஒரு 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறீங்க, நான் மாதம் ஒரு 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன்னா நீங்கள் பென்ஸ் கார், நான் வந்து ஆல்டோ கார், அவ்வளோதான். உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகமாக இருக்கும், எனக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கம்மியாக இருக்கும். உங்களுடைய இன்கம் வச்சு தான் உங்களுக்கு நாங்கள் சம் அஷ்யூர்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது யங்ஸ்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிங்க. இப்போ ஒரு எக்ஸொருத்தர் இருக்கிறார் அப்படின்னா இன்கேஸ் அவரை நம்பி அவங்க அம்மா அப்பா மனைவிகள் குழந்தைகள் யார் வேணால் இருக்கலாம். கல்யாணம் முடிச்சவராக இருந்தாருன்னா மனைவியெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கோ இல்லை அவங்க குழந்தைகளுடைய ஹையர் படிப்புக்கோ அவர் இருந்தாருன்னா என்னென்ன பண்ணுவாரோ அதை அத்தனையும் அவர் இல்லைனாலும் பண்ணணும். அது நடந்து தான் ஆகணும். அதுக்காக எடுக்கிறது தான் லைஃப் இன்சூரன்ஸ். இன்கேஸ் ஒரு பெரிய ரிஸ்க் ஆகிட்டோம், ஒரு பெரிய நோய் வந்துருச்சு, அந்த நோய்க்காக நம்ம வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணும்போது நம்மளை காப்பாற்றக்கூடியது தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். நீங்கள் இந்த லைஃப் இன்சூரன்ஸோட டேமும் ஹெல்த் இன்சூரன்ஸும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரம் என்றைக்குமே பாதிப்படையாது. எனக்கு கொஞ்சம் நெருங்கிய நண்பர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தார். லாஸ்ட் ஒரு 6 மந்த் பேக் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு கிட்னியில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அதில் உள்ளுக்குள்ள ஒரு கட்டி இருந்தது, அது வந்து கேன்சர் கட்டி அப்படிங்கிறக்காக அந்த கிட்னியை நாங்கள் வெளியே எடுத்துட்டோம். அந்த கிட்னியை எடுக்கும்போது என்னாச்சுன்னா அவருக்கு வந்து ஒரு 4.25 லட்சம் ரூபாய் பக்கமாக இன்சூரன்ஸ் காஸ்ட் வந்தது. அது அந்த ஆப்ரேஷனுக்கு காஸ்ட் நாங்கள் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் லைவ் நல்லா இருக்கணும், அவருடைய பாடி ஹெல்த்தை கண்டிஷனாக இருக்கணும், ஒரு கிட்னியோட ஒரு செயல்படணும் அப்படிங்கிறக்காக ஒரு இன்ஜெக்ஷன் 2,36,000 ரூபாய் 17 இன்ஜெக்ஷன் பண்ணுங்க, 20 நாளைக்கு ஒருக்கா. எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனிலும் இந்த மாதிரி ஒரு கிளைம் கொடுக்க மாட்டாங்க. பட் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியில் அந்த கிளைம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு டைமும் அவருக்கு 100% கிளைம் கொடுத்தோம். அதாவது 2,36,000 2,36,000 சொல்லிட்டு 17 நாளைக்கு ஒருக்கா கண்டினியூஸாக இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் 12 இன்ஜெக்ஷனுக்கு நாங்கள் காசு கொடுத்துருக்குறோம். ஸோ அவருடைய ப்ரீமியம் வந்து வெறும் 32,000 ரூபாய்ங்க. இது வரைக்கும் அவர் வந்து ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே 1 இயரில் அவர் வந்து கிளைம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இன்கேஸ் அவர் இந்த மாதிரி ஒரு பாலிசி போடல அப்படின்னா இன்றைக்கி 30 லட்சம் ரூபாய்க்கு அவர் கையிலேருந்து செலவாகிருக்கணும், அவருடைய அசட்லேருந்து எல்லாமே வெளியே போயிருந்திருக்கும். இது ஒரு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோடைய இம்பார்ட்டன்ட் இது தாங்க. அதே மாதிரி நியர்பை கோபியில் ஒருத்தருக்கு வந்து கேன்சர், அவருக்கு அந்த ஹீமோதெரப்பி பண்ணக்கூடிய ஒவ்வொரு டைமும் எங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் கிளைம் கொடுத்துட்டே இருந்தோம். அது வந்து அவருடைய சேவிங்ஸ் வந்து அப்படியே வச்சுருந்தது. இதுக்காக தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டேம் இன்சூரன்ஸுங்க, ரொம்ப யங்கேஜுங்க, ஒரு 32 வயசுங்க. அவருக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தை இருந்தது. ஒரு 1 கோடி ரூபாய்க்கு பாலிசி போட்டிருந்தார். நம்ம பள்ளி வளையத்துக்கிட்ட ஆக்சிடெண்ட்டில் அவர் இறக்கும் சமயத்தில் என்னாச்சுன்னா நாங்கள் வெறும் 7 நாளில் அவருக்கு கிளைம் கொடுத்தோம், 2 கோடி ரூபாய் கிளைம் கொடுத்தோம். ஸோ
அவர் இப்போ இல்லைன்னாலும் அவங்க குடும்பத்துக்கு அது மிகப்பெரிய வருத்தம் தான். பட் இருந்தாலும் எக்கனாமிக்கல் ரீதியாக எங்கள் குடும்பம் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறாங்க. அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அவர் போடலை அப்படின்னா இன்றைக்கி அந்த பொண்ணு அந்த குழந்தையோட ஒன்றா அவங்க அப்பாவையோ இல்லை அவங்க மாமனாரையோ டிபெண்ட் பண்ணி இருந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். பட் இன்றைக்கி அந்த பொண்ணு யாருடைய டிபெண்டையும் எதிர்பார்க்காம அவருடைய குழந்தையை வளர்த்திட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்சூரன்ஸ் வந்து போடணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் போட்டால் எந்த அளவுக்கு வந்து ஃபியூச்சரில் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே நன்றி சார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அது எல்லாமே பார்க்க நம்ம வாய்ஸ் ஆஃப் ஹீரோ டாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.